கற்றது உலகளவாகவும் கல்லாதது கைமண்ணளவாகவும் இருக்கட்டும். ஹலோ எவ்ரிவான், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நான் பேச போற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் மீனவன். உங்கள் மீனவன் அப்படிங்கிற ஒருத்தருக்கு நடந்த ஒரு பர்சனல் இஷ்யூ என்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நான் உங்ககிட்ட வந்து பேச போகிறேன். இதே மாதிரி நிறைய பேருக்கு சில கைண்ட்ஸ் ஆஃப் இஷ்யூஸ் அப்படிங்கிறது இருக்க செய்யும். அதை எப்படி ட்ரபிள் ஷூட் பண்ணணும், அதுலேருந்து எப்படி வெளியே வரணும், அதுலேருந்து நம்மளை எப்படி ப்ரொடெக்ட் பண்ணணும், நம்மளுடைய பிஸ்னஸை எப்படி ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படிங்கிற எல்லா விஷயங்களும் தான் இந்த வீடியோவில் நான் உங்ககிட்ட வந்து பேச போகிறேன். இன்ஃபேக்ட் உங்கள் மீனவன் அப்படிங்கிறவரை பற்றி இந்த பிரச்சனை வர்றதுக்கு முன்னாடி எனக்கும் அவர் யார் அப்படிங்கிறது தெரியவே தெரியாது. அதுக்கப்புறம் தான் சர்ச் பண்ணி பார்க்கும்போது நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வச்சுக்கிட்டு ஒரு கடலுக்குள்ள போயிட்டு அதெல்லாம் வீடியோ ஷூட் பண்ணுறது, அப்புறம் மீன் பிடிக்கிறது, அப்புறம் மீனை சேல் பண்ணுறது, இது ஒரு பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட விஷயங்கள் அவர் வந்து பண்ணிட்டு இருந்திருக்காரு. அப்போ தான் அவரை பற்றி நான் ஸ்டடி பண்ணும்போது அப்புறம் அவரே ஒரு வீடியோவில் வந்து பேசியிருக்காரு. அவர் நடந்த ப்ராப்ளம் என்ன அப்படின்ட்டு பேசியிருந்தாரு. பட் இட் இஸ் லைக் ஒரு படிப்பறிவு அப்படிங்கிறது வந்து அவர் படிக்காத பர்சன் அப்படிங்கிறது அவரே வந்து டேக் பண்ணிக்கிறாரு. நான் வந்து 3வது வரைக்கும் தான் படிச்சிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. பட் ஆனால் அவர் வந்து தொழிலை அதிகமாக நம்பியிருக்காரு. மீனவர் தொழில் வந்து மிகவும் ரொம்பவே நம்பியிருக்காரு. நம்ம வந்து அதை எப்படி சொல்லலாம் அப்படின்னு பார்த்தா கடல் விவசாயம் அப்படின்னு கூட நம்ம வந்து சொல்லலாம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பூமியிலையும் அறுவடை தான் செய்கிறாங்க, கடல்லையும் அவங்க வந்து மீன்களை அறுவடை தான் செய்கிறாங்க. கரெக்டுங்களா? அறுவடை அப்படின்னு நம்ம போர்ட்ரேட் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி இருக்கும்போது கடல் விவசாயி அப்படின்னு கூட நம்ம வந்து டேக் பண்ண முடியும். ஸோ அதில் எந்த ஒரு தப்புமே இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி இருக்கும்போது அவருக்கு நடந்த இஷ்யூ என்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நான் உங்ககிட்ட வந்து கிளியராக பேச போகிறேன். உங்கள் மீனவன் அப்படிங்கிற ஒருத்தர் அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடலில் போயிட்டு எல்லாமே நிறைய மீன்களை பிடிச்சிட்டு வரதுலேருந்து எப்படி மீன் பிடிக்கிறாங்க அப்படிங்கிறது எல்லா விஷயத்தையுமே யூடியூப்ல வீடியோவாக ஷூட் பண்ணி போடுற ஒரு பர்சன். ஓகேங்களா? பட் அவருக்கு வந்து படிப்பறிவு கம்மியாக இருக்குது அப்படிங்கிறதுனால அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டைம் வந்து ஃபேஸ்புக் என்னமோ வந்து ஹேக் ஆயிருக்கு போல. ஸோ அதுக்கப்புறம் அவங்களுடைய ரிலேட்டிவ்லேயே ஒருத்தரை வந்து அப்பாயிண்ட் பண்ணிக்கிறார். அவர் வந்து சென்னையில் ஒர்க் பண்ணுற ஒருத்தர். ஓகேங்களா? அவரோட ரிலேட்டிவ். அவர் என்ன ஐடியில் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அவர் என்ன சொல்கிறார், சரி ஓகே நான் உங்களுக்கு வந்து ஒர்க்லாம் நான் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லும்போது, எப்போ இந்த பாஸ்வேர்ட் ரிலேட்டடாக அப்புறம் வந்து வேறு ஏதாவது ரிலேட்டடாக உங்களுக்கு டவுட் இருந்தால் என்ன வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி நான் உங்களுக்கு எப்பயாவது ஒரு டைம் வந்து இந்த ஹேக் ஆகாமல் ஃபுல்லாக செக்யூர்டாக இருக்காது, நான் உங்களுக்கு எல்லாமே நான் உங்களுக்கு ஒர்க் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி அவருக்கு வர வருமானத்தில் 70% உங்கள் மீனவன் அப்படிங்கிறவருக்கும் 30% அந்த பர்டிகுலர் நபருக்கும் போயிடும் அப்படிங்கிற இந்த கான்ட்ராக்டில் தான் அவர் வந்து உள்ளே எடுத்துக்கிறாங்க. இந்த பிஸ்னஸ் நல்லாவே போயிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் நிறைய பேர் கமெண்ட்ஸ்ல வந்து எவ்வளவு நல்லா டேஸ்டான மீன்களை நீங்களே சமைச்சு சாப்பிடுவீங்க, அது எங்களுக்கும் கொடுக்கல, நாங்களும் வாங்கி போகலாம் அப்படின்னு சொல்லும்போது அப்பதான் இருக்கு வந்து ஒரு பிசினஸ் ஐடியா வந்திருக்கு, நாமே அதை வந்து சேல் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் வந்து ப்ரொப்ரைட்டர்ஷிப்ல ஒரு பிசினஸ் வந்து ஓப்பன் பண்றாரு. ப்ரொப்ரைட்டர்ஷிப் அப்படின்னா வந்து நமக்கு வந்து பிசினஸை கிரியேட் பண்ணிக்கிறது, நம்மளோட நேம்ல இந்த பிசினஸ் இருக்கும், நம்மளோட பேனுக்கு அகைன்ஸ்டா இருக்கும். ஓகேங்களா? ஸோ நீங்க கேட்கலாம் பார்ட்னர்ஷிப்புக்கும் ப்ரொப்ரைட்டர்ஷிப் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பார்ட்னர்ஷிப்புக்கு பேன் நம்பர் வந்து பிசினஸ் நேம்ல பேன் நம்பர் இருக்கும். ப்ரொப்ரைட்டர்ஷிப்புக்கு நம்மளோட பேன் கார்டை யூஸ் பண்ணி தான் அந்த பிசினஸே நடக்கும். ஓகேங்களா? ஸோ இதுதான் அதுக்கு ரெண்டுத்துக்குமே இருக்கிற டிஃபரன்சஸ். ஸோ இவர் என்ன பண்றாருன்னா, இவரோட ஓன் இதுல ப்ரொப்ரைட்டர்ஷிப்ல பிசினஸ் வந்து ஓப்பன் பண்றாரு. அதுக்கு அந்த ஐடியில் இருந்த பையன் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஸோ இவருடைய பிஸ்னஸ் வந்து ஒரு பக்கம் வந்து நல்லாவே போயிட்டு இருந்திருக்கு. ஒரு கட்டத்தில் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவரோட பிஸ்னஸை டெவலப் பண்ணணும், நீங்கள் வந்து நம்ம வந்து ப்ரொப்ரைட்டர்ஷிப்லேயே இருக்கணும், நம்ம வந்து பிராண்ட் வந்து பெருசாக்கணும், உங்களுடைய நேம் உங்கள் மீனவன் அப்படிங்கிற டேக் எல்லாத்தையுமே வேர்ல்டு லெவலில் ஃபேமஸ் ஆகணும் அப்படி இப்படின்னு அவர் வந்து ஆசையை காமிச்சு அந்த கூடவே இருந்த அந்த 30% ஷேர் வாங்குற ஒருத்தர் என்ன பண்ணா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறேன், நம்ம வந்து கம்பெனியாக மாற்றலாம், ஒரு கம்பெனியாக கிரியேட் பண்ணிட்டு ஸோ அதுலேருந்து பயங்கரமாக பண்ணலாம், பயங்கர பிஸ்னஸ் பண்ணலாம், எல்லா இடத்தையுமே டெவலப் பண்ணலாம் அப்படி இப்படின்னு இவருக்கு ஆசையை காமிச்சு அதுக்கப்புறம் இவர் வந்து சரி ஓகே அப்படின்னு சொல்லி பயங்கரமாக பிரிக்கிறாங்க. அப்போ இவன் என்ன சொல்கிறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் 50% ஷேர் உங்களுக்கு, பேலன்ஸ் 50%ல நாங்கள் எல்லாரும் சுற்றி எடுத்துக்கிறோம் அப்படின்னா அவங்களுடைய பேலன்ஸ் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பர்டிகுலர் நபர், அப்புறம் வந்து உங்கள் மீனவன் அவருடைய மச்சான், அதே மாதிரி நிறைய மச்சான் இல்லை வேற யாரோ ஒருத்தர். ஸோ இது மாதிரி ஒரு 4-5 பேர் இருக்காங்க போல, நாங்கள் எல்லாம் ஷேர் பண்ணிக்கிறோம், 50% ஷேர் உங்களுக்கு தானா அப்படின்ற மாதிரி சொல்லி இவரோட ஃபோட்டோவை யூஸ் பண்ணி உங்கள் மீனவன் அப்படிங்கிற டேக்ல ஒரு கம்பெனி வந்து கிரியேட் பண்ணுறாங்க, ரெஜிஸ்டர் பண்ணுறாங்க. அந்த கம்பெனி வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகிட்டு வந்துட்டு இருந்திருக்கு. ஸோ ஒரு கட்டத்தில் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கம்பெனி வந்து ஒரு 1 crore கிட்ட லாஸ் வந்து ஃபேஸ் பண்ணுற சுச்சுவேஷன் வரும்போது உங்கள் மீனவன் அப்படிங்கிறவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய ஒய்ஃபுடைய தாலி செயினை சேல் பண்ணி, அதுக்கப்புறம் அவங்களுடைய மச்சானுடைய ஒய்ஃபுடைய தாலி செயினை சேல் பண்ணி பயங்கரமாக ஒரு 3 லட்சம் ரெடி பண்ணிட்டு பேலன்ஸ் ஒரு 7 லட்ச ரூபாய்க்கு வந்து ஒரு கார், அவர் சொந்தமாக ஒரு கார் வாங்கியிருந்தார் போல, அந்த கார் மேலே டாப் அப் லோன் போட்டு அதில் ஒரு 7 லட்சம் ரெடி பண்ணி 1 கோடி ரூபாயில் 10 லட்சம் வந்து கொடுத்த மாதிரியும் அக்கௌண்ட்ல அமைச்சிருக்காரு. அவன் என்ன சொல்லிருக்காரு, நான் ஒரு 10 லட்சம் போடுறேன் அப்படின்ற மாதிரி சொன்னான், ஆனால் அவர் போட்டானா இல்லையான்னு சொல்லி எனக்கு தெரியல அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் சொல்றாரு. ஸோ இந்த 20 லட்ச ரூபா நாங்கள் வந்து பர்டிகுலர் லாஸ்ட்டாக ஃபேஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஓரளவுக்கு மொத்த லாஸையும் நாங்கள் இது பண்ணுறோம். அப்போ எப்போலாம் நான் வந்து பிஸ்னஸ் பற்றி அக்கௌண்ட்ஸ் பற்றி கேட்கணும், அப்போ எல்லாமே அவன் வந்து எனக்கு இவ்வளோ அமௌண்ட் லாஸில் இருக்குது, இந்த 1 crore லாஸில் இருக்குது,
1 crore லாஸ்ட்ல இருக்கு அப்படிங்கிற மாதிரி இதையே சொல்லி சொல்லி அவன் வந்து ஏமாத்திட்டே இருந்தான். ஒரு கட்டத்தில் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய மச்சான் இருக்கார் பார்த்தீங்கன்னா, அவர் வந்து தவறுன அப்புறம் அவங்களுடைய மச்சானுடைய ஒய்ஃபோடைய ஃபேமிலியும் இவர் வந்து பார்த்துக்கிற மாதிரி ஆகுது. அவங்க மச்சானோட ஒய்ஃபோட ஃபேமிலிக்கு 3 பசங்க இருக்காங்க, ஓகேங்களா. ஸோ அவங்களையுமே இவர் வந்து பார்த்துக்கிற மாதிரி இருக்கு. மொத்த பேரையுமே இவர் வந்து பார்த்துக்கிற சுச்சுவேஷன் வரும்போது ஒரு மசாலா வந்து அவங்க கிரியேட் பண்ணுறாங்க. அந்த மசாலா வந்து நம்ம கம்பெனியை சேல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அந்த பையன் கேட்கும்போது, அது எப்படி எங்கள் அம்மா தானே பண்ணிட்டு இருக்காங்க, நான் எப்படி இதெல்லாம் அலோவ் பண்ண முடியும் அப்படி இப்படின்னு கேட்டு அப்படி இவர் வந்து சரி ஓகேப்பா நீங்களே பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு விட்டு வந்துட்டு இருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் பயங்கரமாக ஒர்க் போயிட்டு இருக்கு, ஒரு பக்கம் வந்து ஒரு பிஸ்னஸில் வந்து கான்சென்ட்ரேட்டே பண்ணல. இவர் கிட்ட கான்சென்ட்ரேட் பண்ணல, அதான் லிட்டரலி ட்ரூ. இவர் கான்சென்ட்ரேட் பண்ணாததுக்கான காரணம் இவர் என்ன அப்படின்னு சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் எனக்கு யூடியூப்லேருந்து நல்ல வருமானம் வந்துட்டு இருக்கு, அதை நான் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கேன். இன்னொரு பக்கம் இந்த பிஸ்னஸ் வந்து ஃபியூச்சரில் என்னோட பசங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு தான் நான் அப்படியே விட்டுட்டேன் அப்படின்ற மாதிரி அவர் வந்து சொல்றாரு. அதுக்கப்புறம் அவருடைய ஃப்ரெண்ட், அதான் அவர் ரிலேட்டிவ் ஒருத்தர் வந்து மேனேஜ் பண்ணார் பார்த்தீங்களா, அவன் என்ன பண்ண அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய சொந்தக்கார ஒருத்தர் இன்னொருத்தனை கூட்டிகிட்டு வந்து உள்ளே விட்டு அவன் தான் ஃபுல்லாக இனிமேல் அக்கௌண்ட்ஸ் பார்த்துப்பான் அப்படின்னு வந்து சொல்கிறான். அணிலிருந்து தான் ஒரு ப்ராப்ளமும் வர ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அதுக்கப்புறம் அவருடைய மச்சான் இறந்து போகிறாங்க, புதுசாக ஒருத்தர் அக்கௌண்ட்ஸ்குள்ளே வரான். அக்கௌண்ட்ஸ் புதுசாக எல்லாமே வந்தவன் வந்து எல்லா அக்கௌண்ட்ஸுமே வந்து சப்மிட்டும் பண்ணுறதில்லை, உங்கள் மீன் அவர்கிட்ட அக்கௌண்ட்ஸும் கொடுக்கறதில்லை. இப்படி ஏகப்பட்ட குளறுபடிகள் ஒரு பக்கம் வந்து இருந்துன்னே இருக்குது. அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு ஃபினான்ஷியல் கிரைசிஸில் வந்து லாக் ஆகுறாரு. இந்த ஃபினான்ஷியல் கிரைசிஸில் லாக் ஆகும்போது அவருக்கு வந்து உடல்நிலை சரியில்லாமல் போகுது. ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுறாங்க. ஐ திங்க் ஆன்ஜியோ பண்ணாங்க அப்படின்ட்டு நினைக்கிறேன், இஃப் ஐ எம் நாட் ராங். அப்படி நிறைய ஆப்ரேஷன்ஸ் ஒரு 2-3 லட்சம் செலவாகுது. அப்போ அவங்களோட ரிலேட்டிவ் இன்னொருத்தர் வந்து மொத்த ஆப்ரேஷன் செலவுக்கும் டேக் கேர் பண்ணிக்கிறாங்க. உங்கள் மீனவனவருக்கு வந்து ஆப்ரேஷன்லாம் பண்ணப்படுது. ஸோ அந்த டைமில் கடைசியாக 50,000 ரூபாய் கட்டுற மாதிரி வருது. இந்த 50,000 ரூபாய் கட்டுற மாதிரி வரும்போது அந்த 40,000 ரூபாய் அவங்க இவ்வளோ செலவு பண்ணார் பார்த்தீங்களா, அவர்கிட்ட 40,000 ரூபாய் இருந்திருக்கு. பேலன்ஸ் இந்த 10,000 மட்டும் இல்லை. சரி ஓகே, அவங்க கம்பெனி தானே, அவங்க கிட்ட கேட்கலான்னு சொல்லி ஃபோன் பண்ணி கேட்கும்போது அவ்வளோதான் என்கிட்ட இல்லைப்பா, அக்கௌண்ட்டில் எங்கிட்ட காசு இல்லை அப்படின்ற மாதிரி சொன்னதாகவும், அதுக்கப்புறம் அந்த நபரே உங்கள் மீன் அவர்கிட்ட போயிட்டு என்ன பெருசாக உங்கள் கம்பெனின்னு சொல்கிறேன், ஒரு 10,000 ரூபாய் கேட்டால் கூட இல்லைன்னு சொல்கிறாங்க. ஆனால் குரோர் கணக்கில் டிரான்சாக்ஷன்ஸ் ஆகுது, குரோர் கணக்கில் லாஸ்ன்னு சொல்கிறேன். ஒரு 10,000 ரூபாய் கூட இல்லைன்னு சொல்கிறேன். என்ன பெருசாக உங்கள் கம்பெனினா என்னன்னு தெரியுமா, அதில் மேனேஜ்மெண்ட்னா என்னன்னு தெரியுமா, ஒரு ஓனர்னா என்னன்னு தெரியுமான்னு சொல்லி எடுத்து சொல்லி புரிய வச்சு, அதுக்கப்புறம் அவங்க கிட்ட ஃபைட் பேக் பண்ணி எனக்கு மொத்த அக்கௌண்ட்ஸும் எடுத்துட்டான்னு சொல்லி வச்சு, அது மற்ற அக்கௌண்ட்ஸ் பார்த்தா நார்மலாக நோட்டில் நான் இவருக்கு இவ்வளோ அப்படிங்கிற மாதிரி ஒரு நார்மல் நோட்டில் மட்டும் எழுதிட்டு போய் கொடுத்ததாகும். அது சாட்டிஸ்ஃபைடாக இல்லை அப்படின்னு சொன்னோடனே சண்டை பெருசாகும் போது அவன் என்ன சொல்லியிருக்கான்னா, ஒன்று எடுத்துக்கிட்டா நீங்கள் எடுத்துக்கோங்க, இல்லை நான் எடுத்துக்கிறேன், ரெண்டுத்துல எப்படி நீங்கள் மேனேஜ் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி அவன் வந்து சொல்லியிருக்கான். அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நீயே பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி ஒரு கடலுக்கு போயிடுறாரு. திரும்பவும் என்னதான் இருந்தாலும் அவர் கிரியேட் பண்ண கம்பெனி அப்படிங்கிறதுனால அவர் விட்டு போக மனசு இல்லாமல் திருப்பி அவங்க கிட்ட போயிட்டு கேட்குறாரு. கேட்டு 3 ஆப்ஷன் கொடுத்துருக்காரு. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று மொத்த கம்பெனி எங்கிட்ட கொடுத்துட்டு இதுலேருந்து போயிடு. 2வது இல்லை நீ தான் பண்ணும் அப்படின்னா என் பேர் எல்லாத்தையும் எடுத்துரு. 3வது புதுசாக அக்கௌண்ட்ஸுக்கு ஒருத்தனை வச்ச பார்த்தியா அவனை எடுத்துரு, பொதுவாக ஒருத்தனை அக்கௌண்ட்ஸுக்கு போடுவோம், அவன் வந்து மெயின்டைன் பண்ணிட்டோம், நம்ம 2 பேரும் இருக்கலாம், ஒரு அதே கம்பெனி கூட அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது 3த்தையுமே ஒத்து வராதவன் நீ என்ன பண்ணுறியோ பண்ணிக்கோ, பரவாயில்ல பார்த்துக்கலாம், நான் உன் ஷேரையும் கொடுக்க முடியாது, உன்னோட நேமையிலேருந்து எடுக்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லி பேசினதாகவும் இப்போ அந்த இஷ்யூ வந்து போயிட்டுருக்கு அப்படிங்கிறாங்க. இட் இஸ் ஆல்மோஸ்ட் லைக் ஒரு கம்பெனியில் அப்படின்னு வரும்போது 2 பேர் மேலே ரெஜிஸ்டர் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னா, ஒருத்தர் நாட் இன்ட்ரெஸ்டட் அப்படின்னா அந்த கம்பெனி வந்து வைண்ட் அப் தான் ஆகுமே தவிர கண்டினியூ ஆகாது, ஓகேங்களா. ஸோ லீகலாக கேஸ் போட்டு ஃபைல் பண்ணால் அது வந்து கண்டிப்பாக வின்னிங்க்கு தான் போகும், ஓகேங்களா. அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கம்பெனி கிரியேட் பண்ணுறீங்க, ஒரு கம்பெனியை நீங்கள் கிரியேட் பண்ணியிருக்கீங்க, உங்களோட பார்ட்னர்கிட்ட ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா நீங்கள் பண்ண வேண்டிய விஷயங்கள் கோர்ட்டை தான் நாடணுமே தவிர உங்களுக்குள்ள ஒரு பர்சனல் கான்ஃப்ளிக்ட் அதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப தப்பான ஒரு விஷயம் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்னு நினச்சேன். அண்ட் யாருக்கு ஆத்தரைசேஷன் கொடுக்குறீங்க, பேங்க் அக்கௌண்ட்டில் யாரோட நேம்ஸ் இருக்குது, பேங்க் அக்கௌண்ட்டை நீங்கள் நினச்சா ஃப்ரீஸ் பண்ண முடியுமா முடியாதா அப்படிங்கிற எல்லா விஷயங்களுமே இதில் வந்து அடங்கும். எதனால் அப்படின்னா, ஒரு கம்பெனியை நீங்கள் க்ரியேட் பண்ணுறீங்கன்னா நீங்கள் அந்த பேங்க் அக்கௌண்ட்டில் இருக்கிற டீட்டெயில் இருக்கிறவங்க கிட்ட போயிட்டு பேங்க் கன்சர்ன் பேங்க் கிட்ட போயிட்டு யூ கேன் கிவ் தி லெட்டர், ரெக்வஸ்ட் லெட்டர் கொடுக்கலாம். அதுக்கு அவங்க பேங்க் என்ன ஆக்ஷன் எடுக்கிறாங்க அப்படிங்கிறதும் பேங்க்கோட மேனேஜரை பொறுத்து இருக்குது அப்படிங்கிறதும் இந்த வீடியோ நான் சொல்ல நினைக்கிறேன். நிறைய டிரான்சாக்ஷன்ஸ் நடந்துட்டுருக்கும், நீங்களும் இன்னொருத்தரும் ஒரு கம்பெனியில் பார்ட்னராக இருப்பீங்க, அந்த பார்ட்னர் வந்து தப்பு பண்ணுறாரு, பேங்க் அக்கௌண்ட்ஸ் இல்லீகலாக யூஸ் பண்ணுறாரு அப்படின்னா நீங்கள் இந்த பேங்க் அக்கௌண்ட்டை இப்போதைக்கு ஃப்ரீஸ் பண்ணுங்கள், ஹோல்ட் பண்ணுங்கள், அவருடைய ஆத்தரைசேஷனை கேன்சல் பண்ணுற அப்படின்ற மாதிரி நீங்கள் ஒரு லெட்டரை பேங்க்குக்கு உங்களால் கொடுக்க முடியும். அதையும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம், ஓகேங்களா. ஸோ அதுவுமே இங்கே வந்து பாசிபிள் தான். அதுக்கு உங்கள்கிட்ட தேவையான ப்ரூஃப் என்ன நம்பர், உங்களோட பார்ட்னர்ஷிப் பேன் நம்பர், உங்களுடைய KYC டீட்டெயில்ஸ், இதெல்லாமே அதை எடுத்துகிட்டு போய் நீங்கள் வந்து ப்ரூஃப் சப்மிட் பண்ணலாம்.
ஜிஎஸ்டியில் உங்களோட நேம் இருக்கும். ஸோ அந்த ஜிஎஸ்டி சர்டிஃபிகேட்டை எடுத்து வச்சு நீங்கள் போயிட்டு சப்மிட் பண்ணி பேங்க்கில் வந்து நீங்கள் ஃபைட் பேக் பண்ணலாம். இதுவும் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் நான் சொல்லி நினைக்கிறேன். அது வந்து உங்களுடைய ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாத்தையுமே ஸ்டாப் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் பேரை சொல்லி யாராவது அமௌண்ட் வாங்குறாங்க, இல்லைனா உங்கள் பேரை சொல்லி யாராவது ஒருத்தர் வாங்குறாங்க அப்படின்னா, இது எல்லாத்துக்குமே வந்து எங்கே போனால் கரெக்டாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா கோர்ட்டு தான். கோர்ட்டுக்கு போயிட்டு இது மாதிரிலாம் ப்ராப்ளம் இருக்குன்னு சொன்னீங்கன்னா தே வில் கிவ் யூ த ப்ராப்பர் கைடன்ஸ். அண்ட் எல்லாத்துக்கும் மேலே இஃப் பார்ட்னர் இஸ் நாட் இன்ட்ரெஸ்டட், 2 பார்ட்னர்ஸ் இருக்காங்க, ஒருத்தர் நாட் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா அந்த கம்பெனி வைண்ட் அப் தான் ஆகணுமே தவிர அந்த கம்பெனியில் எக்ஸிஸ்டிங் பார்ட்னர் ஒருத்தர் இருக்காங்க, நியூவாக ஒரு பார்ட்னர் ஆட் பண்ணி பிஸ்னஸ் பண்ணிக்கலாம். பட் அந்த பார்ட்னரை ரிமூவ் பண்ணால் மட்டும்தான் பண்ண முடியும். இஃப் தட் பார்ட்னர்ஸ் இஸ் நாட் அக்செப்டபிள் அப்படின்னா கம்பெனி நீங்கள் வைண்ட் அப் பண்ணுறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா, நீ கம்பெனி ஃபுல்லாக வைண்ட் அப் பண்ணிட்டு என்னோட நேம் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு இப்போ இன்கேஸ் ஏன்ற பார்ட்னர் பீன்ற பார்ட்னர் இருக்காங்க, ஏன்ற பார்ட்னர் பேர்லேயே வந்து எல்லா பிஸ்னஸ் நடந்துருக்கு அப்படின்னா என்னோட பேர் எல்லாத்தையும் எடுத்துட்டு அப்படின்னு வரும்போது அங்கே வந்து கம்பெனி வைண்ட் அப் தான் ஆகும். ஸோ அதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இதெல்லாம் தான் இந்த வீடியோ நம்ம கிட்ட சொல்லிச்சு. இதை விட நிறைய விஷயங்கள் இருக்குது இதை பற்றி பேசுறதுக்கு. அது இன்னொரு நாள் இன்னும் எலாபரேட்டாக நம்ம வந்து பேசுவோம். ஸோ ஃபார் திஸ் இஸ் த நியூஸ். இந்த மாதிரி ஏதாவது ப்ராப்ளம் வந்தால் கோர்ட்டை போயிட்டு நாடுங்க, அப்போ தான் உங்களுக்கு ப்ராப்பரான கைடன்ஸ் கிடைக்கும். பேங்க்கையும் போயிட்டு நாடுங்க, இவங்க கிட்ட போய் கேட்டீங்கனாலே ப்ராப்பரான கைடன்ஸ் உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க அப்படிங்கிறதையும் இந்த வீடியோ உங்ககிட்ட சொல்லி நினச்சேன். இந்த வீடியோ நான் ஒருத்தருக்கு நாலேஜ் இருக்குன்னு சொல்லி நான் நம்புறேன். தேங்க்யூ ஸோ மச்.